சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் சகர் நேர கேள்வி பதில் நிகழ்ச்சி. சகோதரர் அஸ்கர் ஆசிக்கான 12வது கேள்வி. தொழுகை வைக்கும் இமாமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன? தொலை வைக்கும் இமாமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன? ஏ சுவனத்தில் நுழைய வைப்பாயாக, பி மன்னிப்பு வழங்குவாயாக, சி நேர்வழி செலுத்துவாயாக, டி நரகத்திலிருந்து காப்பாயாக. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். நீங்கள் ஆடியன்ஸ் போல பயன்படுத்திக்கலாம். விடை தெரியவில்லை என்றால் அவர்களுடைய உதவியை நீங்கள் நாடலாம். இது உங்களுக்கான 12வது கேள்வி. டைம் முடியறதுக்குள்ள அந்த ஆடியன்ஸ் போல பயன்படுத்துறீங்க. கம்ப்யூட்டர் ஜி அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. ஆடியன்ஸ் உதவியை சகோதரர் அஸ்கர் அவர்கள் நாடி இருக்கிறார்கள். தொழுக வைக்கும் இமாமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை என்ன? ஏ சுவனத்தில் நுழைய வைப்பாயாக என்பவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். சுவனத்தில் நுழைய வைப்பாயாக ஏ என்ற பதில் சொல்லக்கூடியவர்கள் கைகளை உயர்த்தலாம். ஏ என்பவர்கள் யாரும் இல்லை. பி மன்னிப்பு வழங்குவாயாக என்ற பதில் சரியானது என சொல்லக்கூடியவர்கள் கையை உயர்த்தலாம். பி என்பதும் 0. சி நேர்வழி செலுத்துவாயாக என்பவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். டி நரகத்தில் காப்பாயாக, அதுதான் சரியான பதில் என சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய கைகளை உயர்த்தலாம். உங்களுக்கு ஒரு சோதனையான இது. ஏ சுவனத்தில் நுழைய வைப்பாயாக என்பதற்கு 0%, மன்னிப்பு வழங்குவாயாக என்பதற்கு 0%, சி நேர்வழி செலுத்துவாயாக என்பதற்கு 12%, டி நரகத்தில் காப்பாயாக என்பதற்கு 0%. உங்களுடைய பதில் எது? தவறான பதிலை சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெற்ற 2000 ரூபாயும் இழக்க நேரிடும். அல்லது இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியே செல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான 2000 ரூபாய் கிடைக்கும். அல்லது தொடர்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விருப்பம் பதிலை சொல்லலாம். பதில் சொல்றேங்க. சொல்றீங்க? எதை லாக் பண்றீங்க சொல்லுங்க. ஆப்ஷன் டி நரகத்திலிருந்து காப்பாயாக. ஆப்ஷன் டி நரகத்திலிருந்து காப்பாயாக. இதுவரை நீங்கள் 2000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா அந்த டி ஆப்ஷனுக்கு ஆடியன்ஸ் 0 தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் சொன்னது 12% நேர்வழி செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நீங்க டியை லாக் பண்றீங்க. தவறான விடையாக இருந்தால் 2000 ரூபாய் இழந்து விட்டு 0 கல்வி அறிவோடு மார்க்க கல்வி அறிவோடு வெளியேறி விடுவீர்கள். சரியான பதிலாக இருந்தால் நீங்கள் 3000 ரூபாய் அன்பளிப்பை பெறுவீர்கள். எது செய்யலாம்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். டக்குன்னு சொல்லலாம். தெரியாம தான், சிரமமா தான் இருக்கு. இதான் விளைக்கிறீங்க, அட்டன் பண்ணிட்டீங்க, விலக முடியாது. சரியா? அப்ப சொல்லிடலாங்களா? சொல்லிடலாம். இப்ப மாத்தி கூட சொல்லிக்கலாங்க. நீங்க எந்த பதில்ங்கிறத நீங்க சொல்லலாம். சரி, அப்ப ஆடியன்ஸ் அதிகமா ஓட்டு வந்து ஆப்ஷன் ஏ சுவனத்தின் நுழைய வைப்பாயாக. ஆப்ஷன் ஏ சுவனத்தில் நுழைய வைப்பாயாக 0. பி மன்னிப்பு வழங்குவாயாக 0. நேர்வழி செலுத்துவாயாக 12%. டி நரகத்தில் காப்பாயாக 0%. உங்களுடைய பதில் ஆப்ஷன் சி நேர்வழியில் செலுத்துவாயாக. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். தவறான பதில் சொன்னீர்கள்னா உங்களுடைய பரிசு தொகை இழக்க நேரிடும். கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி ஆடியன்ஸ் சொன்ன பதில் சரியான பதில். அதை அஸ்கர் அவர்கள் கிளிக் செய்து 2000 3000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் அகமது 9418வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. காஜா, ஈரோடு மாவட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் என்பவர் பின்பற்றி தொழுபவர்களின் தொழுகைக்கு பொறுப்பாளியாவார். பாங்கு சொல்பவர் முஅத்தின் தொழுகை நேரங்களில் சரியான பாங்கு சொல்வதற்காக நம்புவதற்குரிய ஒருவராவார். எனவே அல்லாஹ் இமாம்களை நேர்வழியில் செலுத்துவானாக, பாங்கு சொல்பவருக்கு மன்னிப்பு வழங்குவானாக. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் அஹமது 9418. ஆதாரம் அகமதில் 9418வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் அஸ்கர் அவர்கள்
12 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 3000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? இதுவரைக்கும் வந்தது ஒரு யூகத்தில் சொன்னீங்களா, அல்லது படித்த அந்த ஞாபகத்தை வச்சு சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இறுதியாக கேட்ட ஒரு தகவல் மாத்திரம் செய்தி மட்டும் நமக்கு பதில் தெரியல. அதனால தான் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுட்டு நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் படித்த தகவல்கள் வந்ததுனால அதுக்குண்டான ஆன்சர் சொன்னோம். இப்போ வரப்போகிற கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியில் 2வது போட்டியாளராக பங்கேற்று மிக சிறப்பாக சகோதரர் அஸ்கர் அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கான 13வது கேள்வி. இதற்கான பரிசு தொகை ரூபாய் 4000. உங்களுக்கான கேள்வி: 2 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏ, இணை வைத்தல், பிறரை கொலை செய்தல். பி, இணை வைத்தல், தொழாதவர். சி, தர்மம் செய்து சொல்லி காண்பித்தவர், இணை வைத்தவர். டி, இணை வைத்தல், நோன்பு வைக்காதவர். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ் போயில பயன்படுத்திட்டீங்க. இனி உங்களுக்கு எந்த சாய்ஸும் கிடையாது. பதில் சொல்லலாம், அல்லது வெளியேறலாம், அல்லது நானே சொல்லலாமா, இல்லை கேட்டு தான் சொல்லலாம். முடிஞ்சிருச்சு, உங்க டைம் முடிந்து விட்டது. நீங்க தான் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ, இணை வைத்தல், பிறரை கொலை செய்தல். ஆப்ஷன் ஏவா? இதுவரைக்கும் நல்லா இந்த போட்டியில் பங்கேற்று 12 கேள்விகளுக்கு நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. தவறான பதிலாக இருந்தால் நீங்கள் பெற்ற தொகை இழந்து செல்ல நேரிடும். ஆப்ஷன் ஏ, இணை வைத்தல், பிறரை கொலை செய்தல். இணை வைத்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கொலை செய்தால் அதற்கு பழி தீர்க்கப்படணும், இல்லைன்னா அவங்க அதை விட்டு கொடுக்கணும். அது இதார வரைக்கும் அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்க மாட்டான். நீங்க ஏவை கிளிக் செஞ்சிட்டீங்க, இனி மாற்ற முடியாது. இந்த போட்டியாளர் அஸ்கர் அவர்கள் மீண்டும் சரியான பதில் சொல்லி சகோதரர் அவர்கள் 4000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் அபுதாவுதில் 3724வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. இணை வைத்தவனாக மரணித்தவன் ஒரு இறை நம்பிக்கையாளனை வேண்டுமென்றே கொலை செய்வன். இவர்களை தவிர மற்றவர்களுக்கு அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் நினைத்தால் மன்னித்து விடலாம். அறிவிப்பவர் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் அபுதாவுத் 3724. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்ச்சியை? எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், மிக சிறப்பாக இருக்குது. ஆனால் என்னன்னா, கடைசியாக கேட்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் கடினமான கேள்விகளாக தான் இருக்குது. அதுக்கு எப்படி பதில் சொல்கிறோன்னா, இப்போ நோன்பை பற்றி படிச்சிருப்போம், தொழுகையை பற்றி படிச்சிருப்போம். அப்படி படிக்கும்போது அதை விட்டவங்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லி நம்ம படிக்கலை. அதை நம்ம திருத்திக்கிட்டு அதை சரி பண்ணி தொழுதுட்டு வர்றவங்க நிறைய மக்கள் இருப்பாங்க. ஆனால் இணை வச்ச நிலையில் மரணிச்சிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்காக பிரார்த்திக்க கூடாதுன்னு சொல்லி சில நபிமார்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அப்போ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இணை வைப்புங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சு. அதே மாதிரி கொலை செய்கிறதும் அப்படிதான். கொலை செஞ்சால் ஒன்று பழிக்கு பழி வாங்கணுங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இல்லைன்னா அவங்க மன்னித்து அதை விடணும். இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நம்ம நபிமொழியிலிருந்து படிக்கும்போது இது ரெண்டும், அந்த இணை வச்ச பாவம், அது போக அந்த கொலை செய்த அந்த குற்றம், இது ரெண்டும் இருக்கிற நிலையில நம்ம அதுக்கு உண்டான பரிகாரத்தை எதுவுமே செய்யாமல் மனுஷா கண்டிப்பாக எல்லாம் மன்னிக்க மாட்டாங்கிறத புரிஞ்சதுனால சரியான பதில் அதுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. அப்போ இந்த நிகழ்ச்சியின் 2வது போட்டியாளர் 14வது கேள்வி வரை வந்திருக்கிறார். 14வது கேள்வி போயிடலாமா? போயிடலாம். கம்ப்யூட்டர் ஜி உங்களுக்கு எப்படிப்பட்ட கொஸ்டினை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கம்ப்யூட்டர் ஜி, அஸ்கருக்கான 14வது கேள்வி, 5000 ரூபாய் பரிசு பெறுவதற்கான 14வது கேள்வி. இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம ஜுர்னி பி முஸ்பத்தி வா அக்லிபி ஹைரும் மின்ஹா என்ற வார்த்தையை யாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? ஏ, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. பி, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. சி, ஃபாத்திமா பின்த் முகமது ரலியல்லாஹு அன்ஹா. டி, ஃபாத்திமா பின்த் முன்தீர் ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுக்கலாமா? ஆடியன்ஸ் பயன்படுத்திட்டீங்க, ஒரு வாய்ப்பு தான். வேகமா வேற போன் எதுவுமே கிடையாது. உங்கள் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு போயிருச்சு. நீங்கள் தான் சொல்ல வேண்டும். 36 செகண்ட் தான் இருக்கிறது. அதற்குள் பதில் சொன்னால் உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு கிடைக்கும். ஏ, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. பி, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. சி, ஃபாத்திமா பின்த் முகமது ரலியல்லாஹு அன்ஹா. டி, ஃபாத்திமா பின்த் முன்தீர் ரலியல்லாஹு அன்ஹா.
சொல்லிட்டோங்க. ஆப்ஷன் பி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. ஆப்ஷன் பி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. கம்ப்யூட்டர் ஜி, நீங்கள் தவறான சரியான பதில் தானே? பதில். சரியான பதில் முஸ்லிமில் 1674வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உம்மு சலமா ஹிந்த் பின்த் அபி உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முஸ்லிமுக்கு ஏதேனும் துன்பம் நேரும்போது அவர் அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்வர் என்றும், இறைவா எனக்கு ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையுடனும் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக என்று கூறினால் அதற்கு ஈடாக அதைவிட சிறந்ததை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் முதல் கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்தபோது நான் அபு சலமாவை விட முஸ்லிம்களில் சிறந்தவர் எவர் இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதலில் நாடு துறந்து வந்த குடும்பம் அவருடைய குடும்பம்தான் என்று கூறினேன். ஆயினும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூற்றுக்கேற்ப இன்னா லில்லாஹி என்று நான் சொன்னேன். அவ்வாறே அவருக்கு ஈடாக அல்லாஹ் தன்னுடைய தூதரையே இரண்டாவது கணவராக எனக்கு வழங்கினான். இதுவரை 13 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி தன்னுடைய 14வது கேள்வியிலும் மிக சரியாக பதில் சொல்லி 5000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார் அஸ்கர் அவர்கள். மிக சிறப்பாக இந்த போட்டியில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி தன்னுடைய மார்க்க கல்வியை புதுப்பித்துக் கொண்டதோடு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி மூலம் பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு மார்க்க விளக்கங்கள் பெறுவதற்கு காரணமாகவும் அஸ்கர் அவர்கள் அமர்ந்தார்கள். அவருக்கான பரிசு தொகையை அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக சகோதரர் அஸ்கர் அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்று பல்வேறு மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவருடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்று இந்த போட்டியாளராக பங்கு பெற்று 14 கேள்விகளுக்கு மிக சரியான பதில் சொல்லி 5000 ரூபாயை அன்பளிப்பாக பெற்றார் கோவை மாநகரை சேர்ந்த அஸ்கர் அவர்கள். அவரை தொடர்ந்து இந்த ஹாட் சீட்டில் அமர்ந்து நம்மோடு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வரக்கூடியவர் கோவை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது இத்ரிஸ் அவர்கள். வாருங்கள். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சகோதரர் இத்ரிஸ் அவர்கள் கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து இந்த போட்டியில் பங்கேற்க வந்திருக்கிறார். கோவை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர் முகமது இத்ரிஸ் அவர்கள். சகோதரர் இத்ரிஸ் அவர்களுக்கான முதல் கேள்வி, கணவன் இறந்து விட்டால் இத்தா எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும்? உங்களுக்கான ஆப்ஷன் 4 மாதம் 20 நாட்கள், 3 மாதம் 10 நாட்கள், 4 மாதம் 10 நாட்கள், 2 மாதம் 10 நாட்கள். உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட். ஆப்ஷன் சி 4 மாதம் 10 நாட்கள். 4 மாதம் 10 நாட்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. சி சரியான பதில். கணவன் இறந்து விட்டால் இந்த எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்பதற்கான சரியான பதில் 4 மாதம் 10 நாட்கள். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 234வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்துல் மாலிக் கரூர். உங்களில் எவரும் மனைவியரை விட்டு மரணித்தால் அப்பெண்கள் தமக்கு மறுமணம் செய்வதற்காக 4 மாதம் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். ஆதாரம் அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 234வது வசனம். இத்ரிஸ் பாய், நீங்க முதல் கேள்விக்கு சரியான பதில் சொல்லி திருக்குர்ஆனை தெளிவாக ஓதிட என்கின்ற புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். சகோதரர் இத்ரிஸ் அவர்களுக்கான 2வது கேள்வி, தொழும்போது வானத்தை பார்ப்பவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம்? ஏ, நன்மை அழிந்துவிடும், சிறிதளவு நன்மை உண்டு, சி எந்த நன்மையும் தீமையும் இல்லை, டி பார்வை பறிக்கப்படும். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். டைம் இருக்கு, பார்த்துங்க. டி பார்வை பறிக்கப்படும். கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா?
சகோதரர் அவர்கள் தொழும்போது வானத்தை பார்ப்பவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கலாம் என்கின்ற கேள்விக்கு பார்வை பறிக்கப்படும் என்கின்ற சரியான பதிலை சொல்லி இரண்டாவது பரிசை பெறுகிறார். இதற்கான ஆதாரம் புகாரியில் 750வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழும் பொழுது தங்கள் பார்வைகளை வானத்தில் உயர்த்துகிறவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் அவர்களில் பார்வை பறிக்கப்பட்டுவிடும் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆதாரம் புகாரி 750. இத்ரீஸ் பாய், கடைசியா ஜும்மா பயன் என்ன தலைப்பு கேட்டீங்க நீங்க? கேட்ட தலைப்புங்களா ஜி? தலைமை இல்லைங்களா இல்லை பொதுவாங்களா? ஜும்மால என்ன பயன் தலைப்பு நீங்க பேசுறீங்களா கேட்டீங்களா? நானும் பேசியிருக்கிறேன். என்ன தலைப்பு பேசுனீங்க? நான் கடைசியில் நபி வழியில் அழைப்பு பணி அப்படிங்கிற பேசி. நபி வழியில் அழைப்பு பணி அப்படிங்கிற அழைப்பு பணி. என்ன அழைப்பு பணி செய்யணும்? நபி வழியில் எப்படி பண்ணாங்க சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபி அவர்கள் அவங்க எவ்வளவு உயரத்துக்கு வந்தபோது அந்த அழைப்பு பணியை கைவிட்டது கிடையாது. ஒரு பெரிய ஜனாதிபதியாக வந்த பின்னாடி மன்னர்களுக்கு கடிதம் எழுதி அவங்க வந்து அழைப்பு பணியை ஒவ்வொரு கோணத்திலையும் கொண்டு போனாங்க. இப்போ அழைப்பு பணியை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுருக்காம விதவிதமான வடிவங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் நான் பார்த்த பேசின தலைப்பு. ஒவ்வொரு மூமின் மீதும் அழைப்பு பணி கடமை, கட்டாயம் கடமை. சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, தொழுகையில் வரிசையை சரி செய்யவில்லையானால் என்ன தண்டனை கிடைக்கலாம்? ஏ, முகங்கள் மாற்றி விடுவான், உருவத்தை மாற்றி விடுவான், முகம் உருவத்தை மாற்றி விடுவான். டி, இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் ஏ, முகங்களை மாற்றி விடுவான். முகங்களை மாற்றி விடுவான் சரியான பதிலா? சரியான பதில். லாக் பண்ணிடலாமா? டைம் இருக்கு, யோசிச்சு சொல்லுங்க. பரவாயில்ல, படித்த விஷயம் தான் ஏற்கனவே. இத்ரீஸ் அவர்கள் ஏ, முகங்களை மாற்றி விடுவான் என்கின்ற பதிலை கிளிக் செய்திருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி சொல்லுங்க. ஏ, முகங்களை மாற்றி விடுவான் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 717வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் வரிசைகளை நேராக அமைத்துக் கொள்ளுங்கள், இல்லையெனில் அல்லாஹ் உங்கள் முகங்களை மாற்றி விடுவான். அறிவிப்பவர் நுஹ்மான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் புகாரி 717. நீங்கள் இதுவரை 3 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி யாசின் விளக்க உரை புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கான 4வது கேள்வி, நபிகளார் ஃபஜர் தொழுகையில் எத்தனை வசனங்கள் ஓதுவார்கள்? ஏ, 70லிருந்து 100 வரை, பி 60லிருந்து 100 வரை, சி 60லிருந்து 120 வரை, டி 50லிருந்து 80 வரை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் பி, 60லிருந்து 100 வரை. ஆப்ஷன் பி, 60லிருந்து 100 வரை. லாக் பண்ணிடலாமா? தவறான பதில் சொன்னால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள், சிறப்பு பரிசோடு வெளியேறி விடுவீர்கள். வெற்றி பெற்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு புத்தகம் அன்பளிப்பாக வழங்கப்படும். பி லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி பி லாக் பண்ணுங்க. பி சரியான பதிலை சகோதரர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 599வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 60 முதல் 100 வசனங்கள் வரை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைகறை தொழுகையை தொழுது முடிக்கும் பொழுது ஒருவர் தம் அருகில் அமர்ந்திருப்பவரை அறிந்து கொள்ள முடியும் என அபு பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி 599. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சி மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து சகோதரர் முகமது இத்ரீஸ் அவர்கள் பங்கு பெற்று மிக சிறப்பாக கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகிறார். அவருக்கான 5வது கேள்வி போலாமா? போலாங்க. உங்களுக்கான 5வது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிழமையில் இறந்தார்கள்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ செவ்வாய்க்கிழமை, பி வியாழன், சி திங்கள், டி வெள்ளி. டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் சி திங்கள். திங்கட்கிழமையா? கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? தாராளம். சகோதரர் அவர்கள் திங்கள் கிழமை என பதில் சொல்லி இருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி திங்கள் சரியா? சரியான
சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 680வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண நோயின் போது அபூபக்கர் அலி அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். திங்கட்கிழமை அன்று தொழுகையில் வரிசையாக நின்று தொழுது கொண்டிருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றவாறு தங்களின் அறைகள் திரையை நீக்கி எங்களை பார்த்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தொழுகையை பூர்த்தி செய்யுங்கள் என்று சைகை செய்துவிட்டு அறையின் உள்ளே சென்று திரையை போட்டுவிட்டார்கள். அன்றைய தினத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்தார்கள். இது புகாரியில் 680வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் இத்ரிஸ் அவர்கள் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஈமானின் அடிப்படைகள் என்கின்ற புத்தகத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள். அவருக்கான 6வது கேள்வி, கம்ப்யூட்டர் ஜி 6வது கேள்வி, அபூபக்கர் அலி அவர்களின் தந்தை பெயர் என்ன? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, பி அபு குஹாபா ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் பின் ஷாத் ரலியல்லாஹு அன்ஹு, இத்வான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். அபூபக்கர் அலி அவர்களின் தந்தை பெயர் என்ன? ஆப்ஷன் பி அபு குஹாபா ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி அபு குஹாபா ரலியல்லாஹு அன்ஹு. கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க. சரியான விடையா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 684வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே சென்று தொழுகை நடத்தினார்கள். தொழுது முடிந்ததும் அபூபக்கரே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட பின்னரும் நீங்கள் ஏன் உங்கள் இடத்தில் நிற்காமல் பின்வாங்கி விட்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபு குஹாபாவின் மகனான அபூபக்கர் அல்லாஹ்வின் தூதரின் முன் நின்று தொழுகை நடத்த சரியில்லை என அபூ பக்கர் ரலியல்லாஹு கூறினார்கள். இது புகாரியில் 684வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் அவர்கள் 6 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி சத்திய முழக்கம் 1 வருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். அவருக்கான 7வது கேள்வி, தொழுகையில் இமாமிடம் தவறை கண்டால் பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ சுப்ஹானல்லாஹ், பி கைத்தட்டல் சுப்ஹானல்லாஹ், சி கைத்தட்ட வேண்டும், டி விசில் அடித்தல். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் சி கைத்தட்ட வேண்டும். ஆப்ஷன் சி கைத்தட்ட வேண்டும் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலா? கம்ப்யூட்டர் ஜி லாக் செய்யுங்க. சி சரியான பதில். அதற்கான ஆதாரம் புகாரியில் 684வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யஹ்யா, கோவை மாநகர மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன். ஆதாரம் புகாரி 684வது ஹதீஸ். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து, நீங்கள் எதற்காக அதிகமாக கையை தட்டினீர்கள்? ஒருவருக்கு அவரின் தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டுமானால் அவர் சுப்ஹானல்லாஹ் என்று கூறட்டும். அவ்வாறு தஸ்பீஹ் சொல்லும்போது சொன்னவர் பக்கம் இமாம் திரும்பி பார்க்க வேண்டும். கை தட்டுவது பெண்களுக்கு தான் என்று கூறினார்கள். இது புகாரியில் 684வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சகோதரர் 7 கேள்விகளுக்கு பதில் சொல்லி நடுநிலை சமுதாயம் வார இதழை பரிசாக பெறுகிறார். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.